ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு செட்டித்தலையின் வ்ளாக்ஸ். நீங்கள் நம்ம எங்கே போகிறோம்னா செட்டிநாடுக்கு போகிறோம். நல்லா உண்மையில மைண்டு நிம்மதியாக இருக்குங்க. அந்த மாதிரி காற்றெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த அந்த காற்றுல உட்காடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டு நிம்மதியாக இருக்கும். Morning comes too early, hands already warm, working for a better day, trying to keep me warm. Boss man count his tally, காஃபியை போட்டு வரேன். We just count our time. காஃபி செம்மையாக இருக்கும். Fair don't come easy, I had to stand and fight for mine. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு செட்டித்தலையின் வ்ளாக்ஸ். நீங்கள் நம்ம எங்கே போகிறோம்னா செட்டிநாடுக்கு போகிறோம். இப்போ நிறையா வீடெல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. இங்கே தான் சாப்பாடெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு டீ கடைக்கு போவோம். டீ கடைக்கு ஒரு டீ கடை காட்டுறேன். அந்த டீ கடை சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. டீ கடை என் ஃப்ரெண்டு சொன்னால் ஃபோன் பண்ணி. ஸோ இன்றைக்கி அந்த கடையில் போய் டீ குடிக்க போகிறோம். இன்றைக்கி அதுதான் மேட்ரு. இன்றைக்கி லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். இங்கே பாருங்க, ரைடிங் போயிட்டுருக்கோம். நம்ம நல்லா இருக்கும். ரொம்ப ரைடிங் இனிமேலே நல்லா இருக்கும். இங்கே வந்து அங்கே போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. பக்கம் தான். அங்கே இருக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடெல்லாம் இருக்கும். பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்துலேருந்து அந்த இடம்லாம் இருக்கும். அந்த பில்டிங்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பில்டிங்லாம் பழைய காலத்தில் ராஜாலாம் இங்கே இருந்தாங்க. பாதி தூரம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து காற்றை ரசிச்சுட்டு போகலான்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதனால் கொஞ்சம் இது பண்ணி போயிட்டுருக்கேன் நான். பாருங்க, நல்லா இருக்குங்க அங்கே கிளைமேட்டு. சன்செட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி காற்றோட்டத்தில் நிற்கிறது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான அந்த உணர முடியுது நம்ம. ஸோ யாருக்கா டிப்ரெஷன் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நல்லா ஒன்று பண்ணுங்கள். வண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த சைடு வந்துடுங்க. வந்துட்டு நல்லா அந்த காற்றை ரசிங்க உட்காந்து. ரொம்ப நல்லது. நல்லா உண்மையில மைண்டு நிம்மதியாக இருக்குங்க. அந்த மாதிரி காற்றெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த அந்த காற்றுல உட்காடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டு நிம்மதியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இருக்குது, பட்டு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இருக்கும், கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம என்ன பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்க அவளை வீடு கட்டுறதுக்கு.
எடுத்து சுற்றுறது கேம் விளாட்றது இந்த மாதிரி நடந்து போகிறது நல்லா இருக்குங்க உண்மையில் சூப்பராக இருக்குது. வண்டிக்கிட்ட எல்லாம் தூக்கிட்டு போயிடாம நல்லா இங்கே பாருங்க சிங்கம் அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது இங்கே இங்கெல்லாம் அந்த இடத்துல இந்த நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையில். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்துட்டு நேராக போனால் காடு வர பொட்டல் காடு போல் அங்கே பாருங்கள் அந்த வீடு மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. நைட்லாம் இருக்க பயமாக இருக்கும், ஆனால் வளர்ந்து இருந்து பழகிடுவாங்க, பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது. லாக் பண்ணுறப்ப தனியாக பண்ணுறப்போ கொஞ்சம் மரதாக இருக்குது, போக பழகிக்கிறோம். கொஞ்சம் பழகிட்டு செட் ஆகிட்டோம்னா நம்ம நல்லா பெருசாக பண்ணலாம், வேறு லெவல் பண்ணலாம். நம்ம தமிழ் சரி அப்புறம் தமிழ் ட்ரக்கர் அவர் மாதிரி கூட நல்லா ஊராக போகலாம். கஷ்டப்படணும் கொஞ்சம், அதுக்கு சும்மாலாம் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டதே எதாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் கஷ்டப்படணும் மக்களே, கஷ்டப்படாட்டி எதுவும் நடக்காது. சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ இந்த மாதிரி ரைடு போகிறது நல்லா இருக்குது உண்மையில். இந்த மாதிரி காட்டு இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. லாரி ஏற்றிட்டா லாரிக்காரை ஏற்றிடாம இருந்தால் சரிதான். நம்மளாம் மோசமாக போவாங்க இந்த இடத்துலலாம். சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில். ரூபா போகணும் அவசரம் இல்லை, நான் கையில் கேமரா பிடிச்சிட்டு போகிறேன். இந்த மாதிரி சோதனை வரத்தான் செய்யுதுங்க. கூட ஒன்றும் வரமாட்டாங்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னா. சரி பரவாயில்ல, நம்மளே ட்ரை பண்ணுவோன்ட்டு வர்றதே எல்லாம் அவ்வளோ. வீடியோ ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும். ஷேர் பண்ணலாம். உள்ளே போமா? ஃபோட்டோ ஷூட்டுக்கு சரியான இடமா இருக்கும்ல. வீடு பயங்கரமாக இருக்கு, ஆனால் பூட்டி இருக்குது ரொம்ப வருஷமாக. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஃபோட்டோ ஷூட்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எடுத்தால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இங்கே குட்ஸ் ட்ரெயின் நிற்கிது பாருங்க, உள்ள ஏதாவது குட்ஸ் இருக்கும், அதை ஏற்றிட்டு எங்கிட்டாவது போவோம். நல்லாயிருக்கும் பார்க்க. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. நேராக போனால் வீடுகள்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க ஒரு வீடு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சூப்பராக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். இவங்க கோயில் இன்றைக்கி இதில் நியூஇயரில் அதனால கோயிலில் கொண்டாடிட்டு இருப்பாங்க. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம், அந்த வேலையை பிடிக்கலாம். வா, நான் அந்த ஆற்றுல கட்டின வீடுங்க, பிரிட்டிஷ் ஆச்சு இருக்கிறப்ப. எவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஒன்று டர்ன் ரைட்னு துபாக்கூர். சூப்பராக இருக்குங்க பாருங்க. வீடெல்லாம் பயங்கரமாக இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும் பற்றில. அப்போவே இந்த மாதிரிலாம் செம்மையாக கட்டியிருக்காங்க. வா, உள்ளே போக முடியாது, ஸோ வெளியே இருந்தால் வீடியோ எடுக்க முடியும். இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. உள்ள யார் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாருங்க, பால் அணிஞ்சு போன மாதிரியே இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குங்க. பாருங்க இந்த வீடு பாருங்க. ஏன்னா இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும் உண்மையில. ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் மேரேஜெல்லாம் பண்ணுவாங்க, ஃபோட்டோ ஷூட்டு பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது வியூ.
இதோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருப்பாங்க. இன்னும் விட மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு அரண்மனை மாதிரி. வா, அங்கே பேக் சைடு செம்ம அழகாக இருக்குங்க. எப்பா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வாங்குங்க. பக்கத்தில் யாராவது சிவகங்கை தான் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளே விடுவாங்க, பட்டு அது தெரியல எனக்கு அந்த ப்ரொசீஜர். நல்லா இருக்குங்க வியூஸ். இந்த ஏரியா பார்த்து வர்றதுக்கு நல்லா இருக்குது. நடந்து வர்றதுக்கு ஜாலியாக இருக்குது. உண்மையில் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்தால் செட்டிநாடு தான். இதுதான் சாப்பாடு செம்மையாக இருக்கும், ஏரியா பார்க்குறதுக்கு அதே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கியா பார்க்க. குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. காஃபியை போட்டு வர வேண்டியதான். இங்கே தான் காஃபி செம்மையாக இருக்கும். 40 ரூபா 50 ரூபா ஒரு காஃபி. சொல்ல இங்கே தாங்க எல்லோரும் சாப்பிட வருவாங்க, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. சூடாக இருக்குது. டீ ஆத்தியாச்சு, குடிப்போமா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 40 ரூபாங்க டீ. நல்லா இருக்கு. இதுக்கு வந்தேன்னா டீ குடிக்கிற கண்டி வந்தேன். சரி அப்படியே ஒரு லாகா போட்டுட்டு போகலாம்னு ஒரு அதான் பிளான். ஓப்பனிங்கில் இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம் சும்மா. இதுதான் உண்மையான மேட்ரு. டீ குடிக்கிற காண்டி எடுத்து வந்தேன். சரி ஒரு லாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு ஒரு லாக் போட்டேன் நான், பிஸியாக இருந்து. சரி ஓகே, இப்போ நம்ம அவ்வளோதான். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பயங்கரமாக இருக்கும். பாய். சூப்பராக இருக்குது ஊர். அவ்வளோதான், எக்ஸிட் வந்துடுச்சு. சரி பாய், டாட்டா.